என்னோடய பெயர் சிங்கார வேலுபானமணி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைன்னு சொல்ல முடியாது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய கள்ளச்சாராய மனதை இன்னமும் வாட்டிக்கொண்டு அந்த மரண வளங்கள் மனதை பிசைந்து கொண்டு தான் இருக்கிறது. 53 பேர் ஆகிட்டாங்க. சரிங்க, மைவி 3 ஆட்ஸ் அதுக்குள்ளே வரலாம். தற்குறி என்று ஒரு யூடியூபரால் புகழப்பட்ட அந்த 2 பெண்கள், அவங்களுடைய கஷ்டங்கள், வறுமையின் காரணமாக அவங்க போட்டுக்கிட்டு வந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு தற்குறித்தனமாக தெரியுது இல்லையா? ஏன்னா அவங்க ஊரடிச்சு வலையில் போட்டு இருக்கிற நீங்கள் நல்ல துணி தான் போட முடியும். உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க அந்த மாதிரி துணியை தான் போட்டுக்கிட்டு நிற்க முடியும். ஏன்னா அவங்களோட சூழ்நிலைகளும் நிலைமைகளும் உங்களை மாதிரி ஏமாற்றி பிழைக்கிற நாயங்கிட்ட காசை கொடுத்துட்டு இருந்தால் அவங்களுடைய ஆடைகளை பார்த்துட்டு தற்குறிங்கன்னு சொல்ல தான் செய்வீங்க நீங்களாம். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு செருப்படி வாங்குவீங்க எல்லோரும். அதை ஒரு பெண் வந்து பிஇ படிச்சிருக்கிறாங்க, ஒரு பெண் வந்து எம்ஏ படிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வறுமையின் சூழ்நிலை காரணமாக அவங்களோட உடைகள் அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு தற்குறியாக தெரியுறாங்க இல்லையா? சரி, பரவாயில்ல. நீங்கள் ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிறோம், நீங்கள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலைங்க. அந்த பெண்கள் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமும் உங்களுடைய நிறுவனம் தான். என்னென்ன பொய் வாக்குறுதி, வாழ்நாள் வருமானம். நான் வந்து நின்னேன், உண்ணாவிரதம் கூட சொன்னேன். சரி, இன்னும் நீ சாவலியான்லாம் கேட்டு கமெண்ட் போட்டீங்க. ஊருக்குள்ளே எத்தனையோ பேர் இது பண்ணோம், அதை போய் கேள்டா நீங்கள். நான் என்னடா கேட்டேன்? உங்களை மாதிரி நல்லா இருக்கிறவங்க கேட்டேன். நான் என்ன மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்நாள் வருமானத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் எம்டி தான் வாய்க்கிலேயே பேசினார் ஒரு வீடியோலையும். வந்து எப்படி உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு கேட்டால் அது என்னோடய வியாபார ரகசியம் சொல்ல மாட்டேன். என்ன இன்றைக்கி இன்னும் கார்பரேட் கம்பெனி சதின்ற, ஒரு கட்சிக்காரன் சதின்ற நிறைய கம்பெனி இங்கே எங்கள் அம்பத்தூரில் வந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிகள் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் லைன்லாம் வந்து ரொம்ப நசுங்குச்சு. அப்போ எந்த முதலாளியும் வந்து யார்கிட்டையும் வந்து புலம்பலையே, ஆர்டர் இல்லைப்பா எங்களுக்கு சம்பளம் தர முடியாது அப்படின்லாம் சொல்லி நடக்க முடிஞ்சால் நடத்துனாங்க, நடக்க முடியலன்னா விட்டு போனாங்க, மிஷினில் எடுத்து விற்றுட்டு போனாங்க. இதெல்லாம் எங்கள் கண் கூட பார்த்தோம். ஒரு தலைமை ஒரு முதலாளின்றவன் வந்து வர லாபத்தையும் சொல்ல மாட்டான், அவனோட கஷ்டத்தையும் வந்து வேலைக்காரங்க இருக்க சொல்ல மாட்டான். கஷ்டத்தை சொன்னான்னா அது அவனோட வீக்னஸ் ஆகிடும். எந்த நிலைமையும் சமாளிப்பான். அவன் பொண்டாட்டி நகையை நட்டு வைத்து கூட அவன் வந்து ஆட்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்து முடிந்த வரை போராடி பார்ப்பான். நாங்கள் வந்து இன்றைக்கி அம்பத்தூர் எஸ்டேட்டில் வந்து நிறைய சிறு தொழில், பெரிய தொழில் எல்லாத்தையுமே வந்து கண்ணில் வந்து நாங்கள் பார்த்தோம். நான் பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். இப்போ சக்தியானந்த மாதிரி உட்காந்து புலம்பிக்கிட்டு இல்லை. கார்பரேட் கம்பெனி சதி ஆரம்பத்தில் என்னென்ன சொன்னீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, அது வியாபார ரகசியம், அதை அந்த வியாபார தந்திரத்தை சொல்ல முடியாது அப்படி சொன்னீங்க. ரெண்டாவது வாழ்நாள் வருமானம். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் விளம்பரம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் என் கம்பெனி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதாவது ஒரு இந்த 7-8 மாதம் அளவில் தான் 83 ஐட்டம் வச்சுருக்கிறீங்க. அதுக்கு முன்னே வெறும் இந்த மூஞ்சில் பூசுகிற ஒரு இது பவுட்ரு மட்டும்தான் கொடுத்துருந்தீங்க. அது வெறும் மூஞ்சில் கொடுக்குற பவுட்ரு கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் சரியாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. புரியுதுங்களா? அந்த மூஞ்சியில் தடவர பவுட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சரியாக உங்களால் கம்பெனி நடத்த முடிஞ்சது. 1000 கடை, 50 ஹப்பு, 10 பாடை கட்டின வண்டி, பாடி கட்டின வண்டி, படா தோசு, இதெல்லாம் வாங்கினோன்னு ஏன் விழுந்துட்டீங்க? ஒரு வேளை இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டிங்களா? இல்லை நீங்கள் பண்ண கூத்துனா அந்த ஆப்பு மேலே போய் நீங்களே உட்காந்தீங்களே ஒரு கூட்டத்தை கூட்டி, விஜயவாடாலேருந்து பஸ் வர வச்சு, அங்கே வர வச்சு, இங்கே வர வச்சு, நீலாம்பூரில் ஒரு கூட்டத்தை கூட்டி மைவி திருநா யாருன்னா என்னன்னு யாருக்குமே தெரியாமல் அந்த கம்பெனியை
ஊர் பூரா பண்ணி இன்றைக்கி இத்தனை பேர் பேசுகிற அளவுக்கு கொண்டாந்து அந்த அசோக் ஸ்ரீநிதிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அவர் வந்து ஒரு சில புகார்கள் கொடுத்ததின் காரணமாக நீங்கள் வந்து எங்கேயும் தப்பிக்க முடியாமல் லாக் ஆகிட்டீங்க. 5 புகார் கொடுத்தனார். அது மேலே என்ன நடவடிக்கை என்ன ஏதுன்றது அவர் அசோக் ஸ்ரீநிதிக்கு தான் தெரியும். தன்னை வந்து ஒரு முன்னிலைப்படுத்திக்கிறார். இந்த கம்பெனி வந்து என்னால் முடக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார். அவருக்கு நீங்கள் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவரும் உங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் நீயா நானான்றதில் வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி ஆனந்தன் வந்து அசோக் ஸ்ரீநிதியை நேரடியாக தாக்காமையே, இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை பற்றி நேரடியாக சொல்லாமையே இருந்த மனிதர் இப்போ வந்து அவருக்கு பின்னால் இருந்த ஒரு மிகப்பெரிய சக்தி பலம். ஏன்னா வெறும் பவுடர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மாதம் 10,000 15,000 மாதம் 50,000 54,000 கொடுத்துருந்தவர் ஒரு சிலர் வந்து 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய மைவி3 சப்போர்ட்டர் ஒரு யூடியூபர் இயற்கை டிவின்றவர் வந்து கொடுத்துருக்கிறார் நமது நிறுவனத்திலே உள்ள கருப்பாடுகளை. மைவி3 என்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை முற்றிலுமாக ஒழிக்க முயற்சி செய்யும் சில மைவி3 மாஃபியாக்கள் வெளியே இருந்து யாரும் வரவில்லை என்றும், மைவி3 உறுப்பினர்களுக்குள்ளேயே சில கருப்பு ஆடுகள் நுழைந்து அந்த கம்பெனியை தீர்த்து கட்டுவதற்காகவே திட்டம் போடுகின்றன என்று தகவல். தனக்கு கீழ் ஆயிரக்கணக்கான நபர்களை சேர்த்துவிட்டு அதன் மூலம் வரக்கூடிய கமிஷன் தொகை, அவருடைய சீலிங் அமௌண்ட், இதெல்லாம் சேர்த்து மாதத்திற்கு 15 லட்சம் டவுன்லைன் எனப்படும் உறுப்பினர்களை தன்னை போன்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடாது என்ற ஒரு பேராசை எண்ணத்தினால் கம்பெனியை மூட வேண்டும். எம்டி அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலில் வந்து சிஎம் மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுல சில டிஃபிகல்ட் இருக்குது. மைவி3 பற்றி தவறாக பேசி யூடியூப்பில் அதிக வருமானம் பார்த்த பிச்சைக்கார யூடியூபர்ஸ் பாலிமர் நியூஸ், மதன் கௌரி நியூஸ், தமிழ் தந்தி டிவி, A2D சேனல். நமது நிறுவனத்திலே இருக்கிற கருப்பாடு கிடையாதுங்க. உங்கள் சக்தியானதன் கூடவே இருக்கிற கருப்பாடுகள் வந்து நிறையா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கருப்பாடுகள் வந்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறீங்கிற தகவலை எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நான் அதை வாங்கிக்கிட்டு தான் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு. அசோக் ஸ்ரீநிதி 5 வழக்கு தொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதில் வந்து என்ன நிலவரன்றது அதனோட இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து அவருக்கு தான் தெரியும். அந்த கேஸ் போட்டதே வந்து 4ஆம் தேதி தான் கேஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு தேதி வந்து 17. ஆனால் இந்த மாதம் 4ஆம் தேதி தான் வந்து அந்த வழக்கு போட்டிருந்தாங்க. 6வது வழக்காக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ரிட்டு போட்டிருந்தார். அதனோட விவரம் வந்து எனக்கு தான் தெரியும். எனக்கு வந்து நல்லா தெரியும். 4ஆம் தேதி இதன்ட்டு 5ஆம் தேதி வந்து இந்த இரண்டு பெண்கள் கொடுத்த வழக்கு வந்து 5ஆம் தேதி வந்து விசாரிக்கப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில். மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறார். பார்த்துட்டு EOW மற்ற துறைகள் வந்து இதை விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறார். இவங்க போட்ட ரிட்டு நல்லா புரிஞ்சுங்க. இந்த ரிட்டுக்கு தான் நீங்கள் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு சக்தியானந்தன். என்ன இதுக்கு நடுவில் வந்து இந்த வழக்கு தொடுத்த பென்ஷனுக்கு வந்து கொரியர் அமைச்சிட்டு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண் வந்து எந்த பொருளும் இவங்க பர்ச்சேஸ்ன்றதில் வந்து அந்த பொண்ணு வந்து என்னென்னது எப்போ வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ட்டு சாதாரணமாக இருந்துச்சு. நேற்று அந்த பொண்ணு வீடியோ போட்டிருந்தப்போ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இதெல்லாம் பொய், உங்களுக்கு வேணும்னா முதல்ல கேட்டு வாங்கிருக்கணும், இது வந்து வேணும்னே நீங்கள் பண்ணுறீங்க, இது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த பேஸ்கர் பேக்கு நீங்க வரல் சொல்லி இது பண்ணிருந்தீங்களா? என்னன்னா பேஸ்கர் பேக் நீங்க கால் பண்ணிருந்தீங்க, அட்டெண்ட் பண்ணலாங்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லம்மா, அந்த பேஸ்கர் பேக்கு வரல் சொல்லிருந்தீங்களா? 360 பண்ணிருந்தீங்கல்ல? 360 rupees பே பண்ண சொன்னீங்க. ஆமா, பே பண்ணி. ஆமா, அந்த பேஸ்கர் பேக்கை வரலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன், கொடுத்துட்டேன். ஓகேங்களா அண்ணா? நீங்க திருப்பூர்ல தான் இருக்கீங்க அண்ணா. இங்க பாருங்க, நான் அது வந்து கூரியர்ல போட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஆப்ல காமிக்குது. கூரியர்ல நான் இல்ல அது வந்து என்ன ஆச்சுன்னா, இது என்ன சொல்றீங்க, அது வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அவங்க வந்து பின் சென்ட் பண்ணும்போது அப்போ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது இருந்துச்சாமா. கேட்டேன் நான் ஃபோன் போட்டு பின்னி அவங்க அனுப்புவீங்களா கேட்டேன். இது மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் அந்த நேரத்தில் இருந்து ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கும், அதனால அந்த மாதிரி காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ப்ராடக்ட் வந்து எனக்கு கொடுத்துறாரு அவரு. ஒரு நிமிஷம்னா, காசு போட்டது நானே, நீங்க சம்பந்தமே இல்லாம அனுப்பிச்சு விடுறதுல இது எந்த விதத்துல நான் நியாயம்? இல்லம்மா, நீங்க திருப்பூர்ல தான் இருக்கீங்க.
நான் ஏதோ ஒரு லொகேஷன்ல என் உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னா, நான் எந்த ஒரு லொகேஷன்ல இருக்கேன். நீங்க ஆனா எப்போ ஒரு ஆப்ல வந்து கூரியர்ல அனுப்பிச்சாச்சுன்னு போட்டாச்சு. அது தப்பு தானேண்ணா? அது வந்து அவங்களுடைய மிஸ்டேக், பின் அனுப்பும்போது பண்ண மிஸ்டேக்கு. ஓகேங்களா? ப்ராடக்ட்டை வந்து நான் கொடுத்துட்டேன், நீங்க வந்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. இல்லண்ணா, இப்ப நான் வாங்கிக்கிறதுங்கிறது அது வந்து இதுவான விஷயம். நம்ம மைவித்ரி தப்பு பண்ணிடுச்சு. வாங்காத மை- கூரியர்ல அனுப்பிச்சு விட்டாச்சுன்னு போட்டாங்க. அவங்க பண்ணது தப்பதான் நான் சொன்னேண்ணா. சரிம்மா, இப்பதாம்மா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா ப்ராடக்ட் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஓகே. இப்ப அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் கோர்ட்டு கேஸ் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை சமாளிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட இதுல வந்து 360 பியூட்டி கேஸ்லாம் போடுறது ஒரு வேலை இல்லப்பா. அது 360 ப்ராடக்ட் நான் நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன். நீங்க லாங்கா இருந்தீங்க. ஓகே, நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், ஸ்டோர் பக்கத்துல இருக்கு, அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னு தான் நான் சொன்னேன். இங்க பாருங்க, நான் ஒரே நிமிஷம் உங்களே நான் சொல்ல இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இத ஒரு இஷ்யூ ஆக்க கூடாதுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்றது இப்ப பண்றதுங்கிறது இது கரெக்டான விஷயம் இல்லைன்னா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதை வந்து பெரிய இஷ்யூல நான் பண்றதுக்கெல்லாம் கூப்பிடல நானு. இது வந்து ப்ராடக்ட் அங்க இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கு. ஆனா தயவு செஞ்சு இதை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்ப நான் ப்ராடக்ட் நான் வாங்கல. அதே அவங்க கூரியர்ல ஒரு விஷயம் தப்பா அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. வாங்காத ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்க காமிச்சிட்டாங்க. அது வந்து ராங் தான். அது அவங்க மைவித்ரி உங்களுடைய இது புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க வந்து ஸ்டோர் பக்கத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். நீங்க வந்து பண்ண முடியாதுன்னு நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் அதை வாங்கினேன். ஓகேவா? இல்லைன்னா அதை வாங்கியிருக்கவே மாட்டேன் நான். அண்ணா ஒரு நிமிஷம். இப்ப ஹைகோர்ட்ல கேஸே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல வந்துட்டு அவசர அவசரமா இந்த பொருளை கொடுத்து விடுறதுங்கிறது தவறான விஷயம். என்னோட லொகேஷன் இதுவும் கிடையாதுண்ணா. நான் வந்துட்டு ஒவ்வொரு இப்ப அனாத ஆசிரமா அது இதுன்னு நான் அங்கவே இருந்துட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு இப்ப இந்த பொருளை நான் ப்ராடக்ட போய் வாங்குறதுங்கிறது என்னால சரிம்மா, உங்களால எப்ப முடியுதோ அப்ப வாங்கிக்கோங்க, அவங்க கிட்ட இருக்கு. எப்படி இருந்தாலும் இது தப்பு தானே. நான் எப்பவுமே வாங்க போறது இல்லைண்ணா. எந்த ப்ராடக்ட்டுமே நான் வாங்கல, வாங்கவும் சரி, ஓகே. சரிம்மா. ஓகேண்ணா. அந்த கமெண்ட் போட்டவருக்கு சொல்கிறேன், உங்கள் கம்பெனி எம்டி சக்தியானது என்ன சொல்கிறாரு, நாங்கள் யாரையும் வற்புறுத்துவதில்லை. என்ன, நாங்கள் யாரையும் வற்புறுத்துறது கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன மாணவருக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்? பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையானப்போ இப்போ பர்ச்சேஸ் பண்ணி உங்களை யார் கொரியரில் அனுப்ப சொன்னேன்? அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதை மட்டும் தானே சொன்னீங்க. இந்த பவுட்ரு பூச்சி இதுன்றது அதெல்லாம் எப்போ சொல்கிறீங்க? 83 ஐட்டத்தை வந்து நீங்கள் வெளில விட்டுட்டு சொல்கிறீங்க. உங்கள் பணம் கட்டுறதுக்கு முன்னே சொல்லலை. அதுவும் கொரியரில் அனுப்பிச்சாச்சு. நான் கேட்குறேன், அந்த கொரியர் ஷீட் எங்கே, ட்ராக் நம்பர் எங்கே? அந்த கொரியர் ஷீட்டோட ட்ராக் நம்பர் சொல்லுங்கள். கோயம்புத்தூர்லேருந்து போட்டிங்களா, சேலத்துலேருந்து போட்டிங்க, எந்த ஹப்பில் இருந்து போட்டிங்க, எந்த கொரியர் நிறுவனம் இதை கொண்டு வந்து சேர்த்தது, எந்த முகவரிக்கு அனுப்பிச்சிங்கன்னு சொல்லி நான் இத்தனை கேள்விகள் கேட்குறேன். கேட்டதுக்கப்புறம் அந்த பெண்ணிடம் வந்து அந்த பெண்ணோட அலைபேசின்னு அந்த முகவர்கிட்ட இருக்குது. அந்த பெண்ணை அழைத்து நீ எங்கே இருக்கிற, ஏதா இருக்கிறன்னு கேட்டு அந்த பொருளை கொண்டு வந்து, அது எப்போ 6 மாதம் பொறுத்து. இப்போ நான் போய் ரிலையன்ஸ்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு மெகா மார்ட்லேயோ என்ன எங்கேயாவது போய் வாங்கணும்னு வச்சிங்க, பணம் இன்றைக்கி கொடுத்துட்டோம்னா 6 மாதம் பொறுத்து பொருள் கொடுப்பான். அது என் பேர் கொரியர் அனுப்ப மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு அவங்க வந்து யாருன்னா ஒருத்தர் கூப்பிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் அந்த கடைக்கு இந்த கடையில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, மெகா மார்ட்டில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க பேர் கொரியர் அனுப்பிச்சிடும். அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்ற வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் இதாகி இஓடபிள்யூ விசாரிக்கணும்னு சொல்லி சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள்லாம் வந்து புகார் கொடுத்தவங்கள்ட்ட பேசின பின்னாடி என்ன இவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கமெண்ட் போட்ட தம்பி சொல்கிறேன், உங்கள் கம்பெனி எப்படி தான் சொன்னார், நீங்கள் எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு. அதை நம்பி தானே அந்த பொண்ணு வந்து எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு இருந்திருக்கோம். இன்றைக்கெல்லாம் வந்து இதுன்னுட்டு கமெண்ட் போடுறீங்க, இது ஏமாத்து வேலை, பொய் பேசுகிறாங்க இன்னும் எல்லாம் இதுன்னுட்டு. கொரியரில் அமிச்சவங்க அந்த பொண்ணோட அட்ரஸுக்கு தான் எல்லாம் வாங்குறீங்களே, மொத்த டீட்டெயிலும் வாங்குறீங்களே, ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து எல்லா டீட்டெயிலும் நொட்டினா தான் நாங்கள் நொட்டுவோன்னு சொல்கிறீங்க. அந்த அட்ரஸுக்கு நொட்ட வேண்டியது தானே. அந்த அட்ரஸில் தானே அந்த பெண்மணி இருந்தது. அதுக்கப்புறம் தானே அந்த அவங்க உறவினர்கள்லாம் வந்து கொலை மிரட்டல் கொடுக்கறது, ஒரு சில
பிரச்சனைகள், அதாவது பெண் தனியாக வாழ்கிறேன்னு தனியாக பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த பெண் வெளியில் வந்த பின்னாடி நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஒரு துணை இல்லாத ஒரு பெண் ஒரு இதுன்னா உங்களோட உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பேசிவிட்டு என்ன வேணால் பண்ணுவீங்க. கொஞ்சம் மனசாட்சின்னு ஒன்று வச்சு யோசனை பண்ணுங்க. எண்ணன்றி கொன்றார்க்கும் மொய்வுண்டாம் மொய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்குன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சேர்த்து விட்ட நபரோ இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கள் என்ன, அவங்களாம் ஒரு சிலருக்கு ஒரு சில உதவிகள்லாம் செய்திருப்பாங்க. ஏன் உங்கள் குடும்பத்தை கூட தன் குடும்பமாக கூட நினச்சி பார்த்துருக்கலாம். என்ன, மனசாட்சியை வந்து கழட்டி வச்சுட்டு ஏதோ ஒன்று கண்ணை மறைக்கணும்வாங்க. அந்த கண்ணை மறைக்கிறதுல வந்து எதையாவது ஒன்று பேசணும், எதையாவது ஒன்று பண்ணணுன்ட்டு பேசாதீங்க. என்ன, ஒரு சிலது அவங்க பேச ஆரம்பிச்சிட்டா கஷ்டமாக போயிடும். என்ன, நான் அதையும் சொல்கிறேன். ஆனால் அவங்க பேசக்கூடிய நிலையில் இல்லை. இந்த நீதிமன்றத்தில் வந்து இவங்க தொடுத்த வழக்கு அந்த விவரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கோர்ட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனோட எண்ணை வந்து நான் தரேன். அதுக்கு முன்னே வந்து இப்போ அந்த 5ஆம் தேதி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற அந்த இதை பாருங்கள் கொஞ்சம். மீண்டும் கூறிக்கொள்கிறேன், உங்கள் எம்டி சக்தி ஆனந்தன் கொடுத்த ஒரு வாக்குறுதியும் வாழ்நாள் வருமானம்னாரு. நான் சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறேன். நீ மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ இல்லையோ, என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வாழ்நாள் வருமானத்துக்கு உத்தரவாதம் கொடுங்க. அதை வீடியோவை போட்டு அது வைரல் ஆச்சு. அந்த வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்றது வந்து அப்போ ஒரு சிலர் என் கூட இருந்தாங்க. அவங்களாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. இப்போ எந்த விதமான பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. அது என்னன்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அது என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஒரு சில விஷயங்கள் காதுக்குள்ளே வந்து விழுந்தது. அது வந்து எந்த அளவுக்கு நிஜம்னு எனக்கு தெரியாது. அதனால் வந்து முழுமையாக அதை பற்றி தெரியாமல் பேசக்கூடாதுன்ட்டு அந்த டாபிக்குள்ளே நம்ம போகல. இப்போ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒன்று, அதாவது இது ஒன்று கேட்டுக்கிறேன். உங்களுக்கு காரியம் ஆகணும், உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிற அல்ல உங்களோட தேவைக்கு யூஸ் ஆகிற வரைக்கும் மற்ற உபயோகப்படுத்தி கொண்டு தேவையில்லைன்னும் போது அவங்கள கசக்கி தூக்கி எறிகிறதுன்றது மிகப்பெரிய பாவத்தை சேர்த்தும். இன்றைக்கி உங்களுக்கு அது நல்லா இருக்கலாம். உங்களுக்கு குடும்பம் ஒன்று இருந்து அவங்களுக்கு குழந்தை குட்டிகள் இருந்ததுன்னா அதனோட வாழ்க்கைனா என்ன, நாம் பெரியவங்க பண்ணுற விதைக்கிறது தான் நாளைக்கு நம்மளோட குழந்தைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ ஓரளவுக்கு நல்லது விதைச்சதுனால ஏதோ ஓரளவுக்கு நான் நல்லதை அறுத்துக்கிட்டு போகிறேன். என்ன, யாராக இருந்தாலும் சரி, என்ன பேசலாம் என்ன செய்யறது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத விதைங்க. நம்மளுக்கும் சந்ததி இருக்குது அப்படின்னு கூறிக்கிட்டு மைவித்திரியை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. வழக்குகள், இந்த வழக்குகள்லாம் எப்படி உருவாச்சு, இது எதனால் இந்த மாதிரி ஆச்சு, இந்த பெண்மணி வந்து எப்படி போய் பணம் கட்டினாங்க, எப்படி இதில் மாட்டினாங்க, என்ன அந்த இன்னொரு பெண்மணி எந்த, அதாவது தினமும் உழைத்தால்தான் சாப்பாடுன்னு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவங்க எப்படி போய் சிக்கினாங்க, அவங்களோட வாழ்க்கை பின்னணி என்ன, எல்லாத்தையும் அலசி ஆராய்வோம். இந்த மாதிரி ஒரு மிகவும் ஒரு சிரமத்திலும் ஒரு ஆதரவற்ற நிலையிலும் இருப்பவர்கள் வந்து எப்படி இந்த மாதிரி மோசடி கம்பெனிகள் நம்பி ஏமாறுறாங்கன்றதை விரிவாக பேசலாம். அடுத்த காணொளி நிறைய இருக்குது, நிறைய உண்மை சம்பவங்கள் நிறையா இருக்குது. இது வந்து நான் வந்து ஒரு சில காரணங்களுக்காக மனதுக்குள்ளேயே அடக்கி வச்சுருந்தேன். என்ன, இன்றைக்கி வந்து அதை வெளியே கொண்டு வந்து கொட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆகிடுச்சு. காரணம் வந்து அண்ணன் தம்பிக்கு வந்து இந்த தம்பிக்கு 15 லட்சம், அந்த தம்பிக்கு 15 லட்சம், 30 லட்சம் கொடுத்துட்றேன், சொத்தை என்கிட்ட கொடுத்துரு, மைவித்திரிக்காக மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய சொத்தை வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டதும், அதற்கு அந்த வீட்டை வந்து விற்க சொல்லி அந்த வீட்டின் உரிமையாளர் கேட்டுக்கொண்டதின் பேரில் அதற்காக முயற்சி எடுத்து இதனுண்டு அந்த அண்ணன் தம்பிகளில் ஒரு தம்பிக்கு வந்து அவர் வந்து ஒரு 30 லட்சம் நான் தரேன், அந்த பணத்தை நீ கொடுத்துட்டு
வச்சுக்கோ, கொஞ்சம் வேலை ஏறின பின்னாடி நம்ம பார்த்து விற்றுக்கலான்னு சொல்லியும் ஒரு சில இது இருக்குது, நடந்திருக்குது. இதை பற்றி அடுத்த காணொளியில் வந்து விரிவாக பேசலாம். இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்ன, ஒன்று சேர்ந்துட்டு பேசுவோம் விரிவாக அடுத்த காணொளியில். இப்போதைக்கு உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பயிற்சிங்கிற வேல்மருமன். நன்றி, வணக்கம்.